வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. எதையுமே வெற்றி கொள்ள வேண்டும், சாதிக்க வேண்டும், எதுவுமே நமக்கு தோல்வி இல்லை அப்படின்னு நல்ல எண்ணத்துடனும் ஆரம்பம் சரியாக இருந்தால் மற்றெல்லாம் சரியாக இருக்கும் அப்படிங்கிற கிளியர் மைண்ட் செட்டும் உங்களுக்கு எப்போவுமே உண்டு. இந்த மைண்ட் செட்டை எம்ஃபசைஸ் பண்ணுறதுனால தான் மூலம், பூராடம், உத்திராடம், ஒன்றாம் பாதம் இப்படின்னு இந்த நட்சத்திரங்கள்லாம் அந்த கம்ப்ரைஸ் இங்கே உட்காந்துருக்கு. மூல நட்சத்திரம் கேதுக்குரியது, பூராடம் சுக்கிரனுக்குரியது, உத்திராட நட்சத்திரம் சூரியனுக்குரியது. ஆரம்பங்கள் அனைத்துமே நல்லதாக நடக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் மூல நட்சத்திரத்தில் தாங்க பாரியவன் நல்லாயிருக்கும். எந்த விஷயத்தையும் மாற்றி யோசிக்க வேண்டும் என்பது பூராட நட்சத்திரத்தில் நல்லாயிருக்கு. யோசிச்சுட்டே இருந்தாமன்றது எக்ஸிக்யூட் பண்ணுவோம் அப்படிங்கிற உத்திராட நட்சத்திரமும் கம்பரைஸ்ட் ஆனதுனால தான் தனுசு ராசி போராட்டம் குணத்திலும் வெற்றிகளை கொள்வதிலும் அழகாக இருக்கிறீர்கள். அதனால் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக வாழ்க்கையில் இருக்கும் அப்படிங்கிற தெரிந்து தான் எல்லா காரியத்தையும் செய்கிறீங்க. எங்கே போவான் வருவான் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா ஒரு குதிரையில், அந்த மாதிரி எங்கே போகும் எதுவாக இருந்தாலும் எங்கிட்ட தான் வந்து ஆகணும் அப்படிங்கிற ஆட்டிடியூடில் க்ளீனாக இருக்கீங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரி இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த வாழ்க்கை இப்படி போயிட்டுருக்குது. இந்த மாதம் ஜூலை எப்படி உங்களுக்கு அது சக்ஸஸ் ஸ்டோரி கண்டினியூ பண்ணுமான்னு பார்ப்போம். ராசிகள் வரிசையில் உங்கள் ராசியிலிருந்து 3ஆம் இடம் அப்படிங்கிறது கும்பராசி. அங்கே ராகு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. 4ஆம் இடம், இந்த 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்துக்கு வெற்றி வாழ்க்கையில் சுறுசுறுப்பை தரக்கூடிய 3ஆம் இடத்துக்குரியவர் 4ஆம் இடமான தாய் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம், மாத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம், அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அங்கே வண்டி, வாகனம், மனை பற்றின விஷயங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வை கொடுப்பதற்காக சனி பகவான் அமர்ந்திருக்கிற இடத்துல வக்ரகதி அப்படின்னு எடுக்கிறார். நார்மலாக சனி வக்கரம் பெற்று தன்னுடைய ராசியான கும்பராசியை பார்ப்பது நல்லது. அப்படி பண்ணால் பணம் வரும். அதனால் பணத்துக்கு இந்த வண்டி வாகன விஷயங்களிலும் புதிய மனை வாகனத்திலும் பிரச்சனை இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையை காட்டுகிறது. உங்கள் முயற்சியை பெரிதாக எண்ணாமல் சிறிதாக வைத்துக்கொள்வது நல்லதுங்கிறதா ராகுவை குரு தன்னுடைய 7ஆம் இடத்திலிருந்து பார்க்கிறார். உங்கள் ராசியிலேருந்து 7ஆம் இடத்துல மிதுன ராசிக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறார், அங்கிருந்து பார்க்கிறார் அப்படிங்கிறதும் நல்ல ஒரு செய்தி. உங்கள் ராசியிலிருந்து 6ஆம் இடம் ரிஷபராசின்னு பேர். அந்த ரிஷபராசிக்குள்ளார சுக்கிர பகவான் ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார். தேவையில்லாத கவலைகள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மனதிலே சோர்வு வருவதற்கும், என்கிட்ட காசு வாங்கிட்டு போயிட்டாங்க, ஏமாற்றிட்டாங்க, என் மேலே கேஸ் போட்டிருக்குறாங்க, என்ன ஆகும்னு தெரியலைங்க, உடம்பு படுத்திகிட்டு இருக்குதுங்க, ஒரு தீர்வு இல்லைங்க அப்படின்னு எதையோ ஒன்றை பற்றி குழப்பத்திலே ஆழ்த்திவிடக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய சுக்கிரன் இருப்பதனாலே இந்த மாதம் இந்த ஒரு விஷயமும் மைண்டில் வச்சுக்க வேண்டியிருக்கு. 7ஆம் இடமான மிதுனத்திலேருந்து தனித்த குரு உங்களை நேரில் பார்க்குறாரு. குரு தனித்து இருப்பது 7ஆம் இடத்துல தனிமை அப்படிங்கிற விஷயத்தில் கொடுத்தாலும் உங்கள் ராசிக்கு அது அதிபதியாக இருக்கிறதுனால உங்களுக்கு சுகத்தை தருவதாக இருக்கிறது. அதனால் சுகம் உண்டு, அந்யோன்யம் உண்டு. 8ஆம் இடம் அப்படிங்கிறது அஷ்டமஸ்தானம் சொல்லக்கூடிய இடம், கடகராசி. அங்கே சூரிய பகவான் 17ஆம் தேதி மூவ் பண்ணி உட்காந்துருவார், கடக பிரயாணத்துக்குள்ளே வந்துடுவார். அப்போ கடக மாதம் ஆடி மாதத்தில் சூரியன் உங்கள் 7ஆம் அதிபதியான புதனோடு சேர்ந்து உட்கார்றார். இந்த 7ஆம் அதிபதியான புதனும் இந்த மாதத்தில் வக்ரம் அப்படிங்கிற நிலையில் வருவார். அவர் கொஞ்சம் ரெட்ரோகேஷனில் பார்க்குற பார்வை தன்னுடைய இடத்துக்கு நோக்கி தரதுனால பண வரவை ஏற்படுத்துவார். கொஞ்சம் புத்திசாலித்தனமாக செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு பணத்தை பெற்றுத்தருவதாக அமைகிறது. எல்லா விஷயத்துலையும் நம்ம நல்லா இருந்துட்டோன்னா எங்கேனா ஒரு இடத்துல இழுத்து பிடிக்கணும் இல்லைங்களா? அதனால தான் இந்த சூரிய பகவான் 8லே அமர்ந்த உடனே கொஞ்சம் அலைச்சலையும் துயரத்தையும் கஷ்டத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழ்நிலை. எதையுமே நான் முதன்மைப்படுத்திக் கொள்வேன்னு போய் நின்னீங்கன்னா கொஞ்சம் அடி வாங்குவீங்க. அடுத்தவெல்லாம் செய்யட்டுன்னு கொஞ்சம் ஓரம் உட்காந்துட்டிங்கன்னா தப்பிச்சிட்டீங்க. உங்களை
உங்களாக பார்த்து கொள்ளுங்கள். தேவையில்லாமல் அடுத்த வேலையில் மூக்கு நுழைக்க வேண்டாம் அப்படிங்கிறத நல்லா மனசில் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த இடம் கிளியராக தப்பிச்சுக்கலாம். உங்கள் ராசியிலிருந்து 4க்குரியவன் 5க்குரியவனான இந்த செவ்வாயும் 12க்குரியவனான செவ்வாயும் அமர்ந்திருப்பது நல்லதொரு ஸ்தானமான 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. இந்த 5, 9 அப்படிங்கிறதெல்லாம் திரிகோண ஸ்தானங்கள்னு பேர். இந்த இடத்துல இருந்தால் கூட செவ்வாய்க்கு அது நல்ல இடம் இல்லைங்க. அதனால் உங்களுக்கு காரியங்களிலே தடைகளை ஏற்படுத்துவார். செவ்வாய்க்கு நல்ல இடம் இல்லைனாலும் தன் பார்வையாலே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு 3ஆம் இடமான இந்த ராகு கும்பராசியை பார்க்கறதும் 4ஆம் இடமான மீனராசியை பார்ப்பதும் உங்களுக்கு ஓரளவுக்கு தைரியத்தை கொடுக்கும். சில காரியங்களெல்லாம் செஞ்சுடுவீங்க. அதுக்கப்புறமா ரிசல்ட்டை பார்த்துக்கலான்ற எண்ணம் வந்துடும். அந்த தைரியங்கள்லாம் மோஸ்ட்லி விரயம் இல்லாமல் பார்ப்பதும் வெளிநாடு வர்த்தக தொடர்பான விஷயங்களிலே இந்த முயற்சிகளெல்லாம் சிலருக்கு நல்லா நடக்கும். சில இண்டஸ்ட்ரியலிஸ்ட்லாம் ஐஇ கோடு வாங்கணும்னு சொல்லிட்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோடெல்லாம் வாங்கிறதுக்கான சூழ்நிலை, கொஞ்சம் ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கெலாம் போய் கான்ட்ராக்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடிய நல்ல நிகழ்வுகள் இதெல்லாம் நடக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும். இந்த மாதத்தில் கொஞ்சம் ஃப்ளை பண்ணி வெளிநாடுகளுக்கு சென்று வரணும் அப்படிங்கிற எண்ணம் இருப்பவர்கள்லாம் இருப்பீங்க. அப்படி வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய வர்த்தகங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடியதாகவும் அமைகிறது. 10க்குரியவன் அப்படிங்கிற இந்த புதனானவர் 8ஆம் இடத்தில் இருப்பதனாலே தொழிலிலே சில நஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். லாபங்களை கருதி செய்யக்கூடிய காரியங்களிலே எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டிங்கன்னா போதும். எல்லா வேலையும் நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னு எடுத்துக்காமல் இருந்தால் போதும். எல்லாத்துக்குமே நமக்கு சொல்லுவாங்க, அசாத்தியம் சாதக சுவாமின்னு அசாத்தியம் தவகும்பத அப்படின்னு ஆஞ்சநேயரை பார்த்து சொல்லுவாங்க. எந்த காரியமும் அவருக்கு சாத்தியம்தான், அசாத்தியம்னு இல்லை. அப்படிங்கிறனால அவரை நம்பி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அவரை மனத்தில் நினைத்து கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய நல்லதாமையினால இந்த மாதம் முழுதும் ஜெய் ஆஞ்சநேயா அப்படிங்கிற வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணிகிட்டே வாங்க. இந்த மாதம் நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். நண்பர்களே, இதுவரை நாம் ஒரு ராசிக்கும் எப்படிலாம் பலன் இருக்குன்னு பார்த்தோம். இந்த ஜூலை மாதத்தில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய சில நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமாக துர்காஷ்டமி 3ஆம் தேதி, ஜூலை 3ஆம் தேதி இருக்கும். அதே மாதிரி காலாஷ்டமி ஜூலை 18ஆம் தேதி இருக்கும். இது ரெண்டுமே தீராத கஷ்டங்கள் எல்லாம் தீர்ப்பதற்கு துர்கை நமக்கு அருளின விஷயங்களும் பைரவர் நமக்கு கொடுத்த விஷயம் அமைகிறதுனாலே இந்த நாளிலே பைரவரையும் துர்கையும் வழிபடுவது ரொம்ப நல்லது. அதே மாதிரி கஷ்டங்களில் கடன் சுமை நிறைய இருக்கக்கூடிய சூழ்நிலை நிறைய பேர் பார்க்குறோம். கடன் மட்டும் இல்லை, புரியாத வியாதிகள் சார் எப்படி தெரிவாகும் தெரியலிங்க அப்படின்லாம் யோசிப்போம். இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு தீர்வு என்னன்னாக்கா, 22ஆம் தேதி ஜூலை அன்று ரிண விமோச்சன பிரதோஷம் அப்படின்னு இருக்கும். செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் வர்றது இதனுடைய காரணம். ரிணம் அப்படின்னாக்க இந்த கஷ்டங்கள் நமக்கு எதுலெல்லாம் வரும், மருத்துவ தொடர்பான கஷ்டங்கள் வரும். அதே மாதிரி கடன் சொந்தமான கஷ்டங்கள் வரும், பகைவர்கள் சொந்தமான கஷ்டங்கள் வரும். இந்த 3 விட்டு வெளியில் வரணும்னா பிரதோஷ காலத்தில் போய் வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. சிவனை வழிபடுவது, நந்தியம் தேவனை வழிபடுவது, அவருக்கான அந்த அபிஷேக பொருட்களை வாங்கி தருவது, இதெல்லாம் கூடுதலாக நமக்கு இந்த கஷ்டங்களிலிருந்து வெளியில் கொண்டு வந்து விட்டோம். அதே மாதிரி நல்ல அருள் கிடைக்க வேண்டும். குருவின் அருளை போல பெரிய அருள் எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட குரு தன்னுடைய இடத்தையே தனுஷையே பார்த்துக்கிட்டு இருக்கிற நல்ல ஒரு சூழ்நிலையில் இந்த தனுஷு ராசிக்குள்ளார பூராட நட்சத்திரத்தில் சந்திரன் உள்ள ஒரு இந்த நாள் 10ஆம் தேதி அன்னைக்கு குரு பௌர்ணமியா அப்படின்னு சொல்லுவாங்க. அன்றைய நாளிலே நம்ம குருவிடன் ஆசீர்வாதம் வாங்குவதனாலே பல விதத்திலும் நல்ல பலன் கொண்டு. குருவின் ஆசீர்வாதம், குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். நம்மளில் பல பேருக்கு பூமி, வாகனம், வண்டி, வசதிகள் இதெல்லாம் இல்லையேன்னு ஏக்கம் உண்டு. விவசாயத்தில் நல்ல ஒரு பலன் இல்லையேன்னு விவசாயிகளும் ஏங்குவதுண்டு. இவர்களுக்கெல்லாம் தீர்வு கொடுப்பதற்காக தான் இந்த மாதத்தின் 4ஆம் தேதியிலேருந்து வராகி நவராத்திரி ஆரம்பிச்சிடும். இந்த 9 நாளும் அவரை வழிபடும்போது
நமக்கு இந்த பயறு பச்சை காய்கறியெல்லாம் வைத்து தினமும் சாமியை கும்பிட்டுறதுக்கப்புறம் செய்யக்கூடிய காரியங்களே நமக்கு வராகியுடைய நமஸ்காரம்னு வச்சுக்கலாம். அதனால் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள், தடைகள் நீங்கும், எதிரிகள் நம்மளை விட்டு ஓடி விடுவார்கள், செய்வினை போன்ற விஷயங்களெல்லாம் நம்மளை கண்ட ஓடிடும். அந்த மாதிரி சூழ்நிலை காட்டுறது. முன்னோர்களின் ஆசீர்வாதம், பெரியோர்களின் ஆசீர்வாதம் வேணும். இறந்தவர்கள் நம்மளுடைய எப்பவுமே இருக்காங்க அப்படிங்கிற எண்ணத்தில் தான் ஆடி அமாவாசை 23ஆம் தேதி அன்றைக்கி இருக்குது. அன்று நீங்கள் பித்ருக்காரியங்கள்லாம் செய்யும்போது அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று செய்யக்கூடிய நல்ல நிகழ்வுகள், தான தர்மங்கள் எல்லாம் செய்யும்போது நமக்கு ரெசிப்ரோகேஷனாக கிடைக்கக்கூடியது வாழ்க்கையில் வளம் நலம். ஆடி மாதம் 28ஆம் தேதி ஆடிப்பூரம் அப்படின்னு இருக்குது. நமக்கு ஆடிப்பூரம்னாலே தெரியும், கொண்டாட்டமாக ஆண்டாளுக்கு சமர்ப்பிப்போம். வளையலெல்லாம் வாங்கி குழந்தைகளுக்கு வீட்டிலேயே, நம்ம அவ்வளோ தூரம்லாம் போக வேண்டாம் சார், இங்கேயே குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம கொடுத்து அவர்களை மகிழ்விக்கும் போது அதுவும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறி வாழ்க்கையிலே சுபிட்சம் வளம் வரணும். கல்யாண தடை, குடும்பத்திலே நல்ல நிகழ்வுகள், எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் என் வாழ்க்கை போயிட்டே இருக்குது சார், எதை நோக்கி ஓடிட்டுருக்கேன் அப்படின்போது நல்ல ஒரு தெளிவு போன்ற நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணும்னா இந்த மாதிரி நிகழ்வுகளில் இப்படி பங்கேற்று கொண்டாலே போதும். நிறைய பேர் சொல்லுவோம், சார் எனக்கு பாம்பு கிரகத்தினாலே எனக்கு பிரச்சனைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதத்தில், ஜூலை மாதத்தில் 29ஆம் தேதி நாக பஞ்சமி அப்படின்னு இருக்கும். அன்றைய நாளிலே நாக வழிபாடு செய்வதனாலே இந்த ராகு கேதுவின் தோஷங்களும் நீங்கி நல்ல சுபிட்சத்துடன் வாழ்க்கையிலே வளமும் நலமும் கிடைக்கக்கூடிய ஜூலை மாதம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அருமருந்தாக பயன்படுத்துவோம். வாழ்க வளத்துடன்.